Hi friends, welcome back to our channel Village Govsai Kitchen. Friends, இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் vlog தான். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி காலையில் என்னென்ன சாப்பிட்ருக்கேன், வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 76.300 இருக்கேன். வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பப்பாயா மட்டும் சாப்பிட்ருந்தேன். வேறு பெருசாக எதுவும் எடுத்துக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளோட டயட் எப்படி இருக்கும் அப்படின்னலாம் நமக்கு தெரியலை. அதனால் அது டயட்டை கண்டினியூ பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக தானே இருக்கும். அதனால் காலையில் பப்பாயா மட்டும் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து புட்டும் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் கொடுத்துருந்தேன். அவங்க புட்டு கொஞ்சம் போதும்னு சொன்னாங்க, அதனால் பாதி புட்டு தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு அதை சூடு பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் இன்றைக்கி அவங்களோட காலை உணவு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு சிம்பிளாக நம்ம வழக்கம் போல் ரெடி ஆகிட்டோம். ஸோ இவ்வளவும் போதும். இந்த சுடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பேஜ்லேருந்து ஒரு முறை வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு போடுறதுக்கு. நல்லா நமக்கு இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் உள்ள காட்டன் க்ளோத் அப்படிங்கிறனால போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆகிற நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு வந்து பைபிள் வாசிக்கிறது ஒரு பழக்கம். எங்கேயாவது போகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா பைபிள் வாசிச்சுட்டு தான் போவேன். அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்பவும் பைபிள் வாசிப்பேன். ஸோ இந்த மாதிரி அது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அது பழகிடுச்சு. அதனால் பைபிளாக ரீட் பண்ணிட்டேன். பைபிள் வாசித்து முடிஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ப்ரேயர் கூட பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்கேன். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரேயரெல்லாம் முடிச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்துக்கோங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் பொதுவாக அந்த லேடிஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அடுத்து கொஞ்சம் நாளைக்கு ரிப்பீட் பண்ணவே மாட்டோம். எவ்வளவு கம்மியான கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு ட்ரெஸ் எடுப்போம். இதை நம்ம அங்கே போட்டோம், இதை எங்கே போட்டோம், இதை வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு போடக்கூடாது, இதை அடுத்து எப்போவோ ஒரு முறை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து எடுப்போம். ஓகேவா? ஆனால் நீங்க வீடியோ எவ்வளவு நாளா பாக்குறீங்க, அதுல வந்து நீங்க என் ஹஸ்பண்டை பாக்குறப்போ எல்லாம் அவர் அடிக்கடி போடுற ஒரு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான். இந்த மனுஷனுக்கு இதை விட்டா வேற ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கபோர்ட்ல வந்து அவ்வளவு டிஷர்ட்ஸ் இருக்கு, இருந்தாலும் அடிக்கடி இதுதான் போடுவாங்க. கேட்டா வந்து அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இவங்களை யாருமே நோட் பண்ணவே மாட்டாங்களா இந்த பசங்க எல்லாம்? எனக்கு எப்பவுமே தோணும், இந்த பசங்க எல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்களா, ரிப்பீட்டடா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு நான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். உங்க வீட்டுல எப்படி நடக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ கேரளா என்ட்ரி ஆயிட்டோம். இப்போ கேரளாவில் பாத்தீங்கன்னா நம்ம பார்டர் தாண்டிட்டோம். இப்போ கேரளாவில் தான் உள்ள போயிட்டு இருக்கோம். அந்த இயற்கை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல. அவங்க வந்து எவ்வளவுதான் இதா இருந்தாலும் வீடை சுத்தி மரம் செடி கொடி எல்லாம் வச்சு அந்த இடத்த பாக்குறதுக்கு அழகா இருக்கு. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி இதே மாதிரி இருக்கும். அதுவும் இந்த குறிப்பா அந்த மார்த்தாண்டத்துக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க அழகே வந்து இயற்கை தான். எவ்வளவுதான் அவங்க வசதி ஆனாலும் அந்த இயற்கை மேல கை வைக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாம் இதை பார்த்து கத்துக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு சோறு போடும். உண்மையா வந்து இவ்வளவு இயற்கையா பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கிறது, இவ்வளவு சூடு சமயமும் ஓரளவு தாக்கு பிடிச்சு போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த மரம் செடி கொடி எல்லாம் தான். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு நர்சரி கார்டன். இந்த பக்கத்துல வந்து ஒரு பெரிய நர்சரி கார்டன் இருக்கு. இந்த இடம் வந்து செருவாரக்கோணம்னு சொல்லுவோம். இங்க பக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆத்ம நிலையம்னு ஒண்ணு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாம் அடிக்கடி வாங்குவோம். செடி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அங்க உள்ள வந்து ஜூ மாதிரி எல்லாம் இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் முன்னாடி ஷேர் பண்ணிருக்கேன், ரொம்ப முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி வருங்காலங்கள்ல பாக்கலாம், நம்ம முடிஞ்சா ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஏதோ திருவிழாவா ஏதோ போட்டிருக்காங்க போல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த பக்கம் வந்து. நமக்கு வந்து திருவனந்தபுரம் இது நமக்கு நாகர்கோவில் போறதை விட இது எங்களுக்கு பக்கம். அதனால அடிக்கடி ஏதாவது இருக்குன்னா இந்த பக்கம் தான் ஓடி வந்துடுறது. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம இந்த பக்கம் தான் ஓடி வந்துடுறது. இது வந்து இந்த இடத்துல ஒரு ஜிஹெச் ஒண்ணு இருக்கு, கேரளா ஜிஹெச். தமிழ்நாடு ஜிஹெச் இருக்கு, இருந்தாலும் கூட நம்ம ஆளுக்கு வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்க மருந்து வாங்கணும், ஜிஹெச் போகணும்னா இங்க ஓடி வந்துடுவாங்க. நம்ம அந்த மார்த்தாண்டத்துக்கு இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுவாங்க. அந்த பக்கம் கியூட்டெல்லாம் இருக்கு, மெடிசன் எல்லாமே. இங்க சிகிச்சை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் வருது. இதுல இருந்து கிளம்பி நம்ம இப்ப இது வந்து பாரசாலை வந்தாச்சு இல்லாத, பாரசாலை வந்துட்டோம். நம்ம நெய்யாற்றங்கரை போகணும். நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோம்.
எனக்கு 2 குழந்தைங்க வந்து டெலிவரி கேரளாவில் தான் 2 ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சரஸ்வதினு ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு. 2வது வந்து நான் இப்போ போயிட்டு இருக்கேன் நிம்ஸ்ல நடந்துச்சு. ஏன்னா 2வது குழந்தைக்கு வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, ஸ்கேன்ல தெரிஞ்சிச்சு. அதனால வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய இது போகணும். இந்த குளம் வந்து தவளை எல்லாம் குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துல தவளையே இருக்காங்க. தவளைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தவக்கலைன்னா தமிழ்ல வந்து அது அப்படி கிடையாது தான். என்ன தவளை தானே தமிழ்ல? ஆமா, தமிழ்ல தவளை தானே. மலையாளத்துல வந்து மாக்கா. எங்க ஊர்ல எல்லாம் மாக்கான்னு சொல்லுவோம். கேரளாவிலேயே மாக்கான்னு தான் சொல்லுவாங்க. இதான் சரஸ்வதி ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட பெரியவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. பெரியவ சிசேரியன் தான். பெரியவ இங்க தான் டெலிவரி ஆச்சு. நாங்க வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், 10-15 நிமிஷம் தான் இருக்கும். வந்துட்டோம் கேரளா. ஓகேவா? இனி வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல போயிடலாம். இவ்வளவு தூரத்துல தான் இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல். அதனாலதான் நம்ம எல்லாருமே இங்க வந்து கேரளாவே வந்துருவோம். ஏன்னா பக்கத்துல தான் நமக்கு கேரளாவில இருந்து. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல, தவளைனா தமிழ்ல தவளைன்னு தானே சொல்லுவோம். ஆமா, தவளை தான். மலையாளத்துல வந்து மாக்கான்னு சொல்லுவோம். எங்க ஊர்லயே நாங்க மாக்கான்னு தான் அதிகமா சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் இப்போ தவளைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தவளை எல்லாம் குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துல வந்து தவளையே இருக்காதான் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, நான் பார்த்தது கிடையாது. இப்படி சொல்லுவாங்க, இது தவளை எல்லாம் குளம். எனக்கு மேரேஜ் முடிஞ்ச டைம்ல நான் இந்த பக்கம் மெடிசன்ஸ் வாங்க வரப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இந்த குளத்துக்கு பேர் வந்து தவளை எல்லாம் குளம் அப்படின்னு. ஏன்னு கேட்டா அந்த குளத்துல வந்து தவளையே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குளம் பாருங்க, நல்ல நிறைய தண்ணி இருக்கு இல்லையா? இங்க மழையே இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மழை பெஞ்சு. இருந்தாலுமே வந்து குளம் எல்லாம் நல்லா நிறைஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து கேரளா உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு இப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்களேன், இங்க வந்தாச்சுன்னா ஒரு சிட்டிக்குள்ள வர ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு ஏதாவது வாங்கணும்னே தோணிட்டே இருக்கும். ஆனா காசு தான் இருக்காது. அத்தா ஏதாவது வாங்கிட்டாங்களேன். அத்தா மெடிசன் வாங்கி தரேன். மெடிசன் வேண்டாம், வேற ஏதாவது வாங்கிட்டாங்க. எது வாங்க வந்திருக்கோமோ அதை முதல்ல வாங்கணும். மெடிசன் வாங்க வந்திருக்கோம், மெடிசன் வாங்குவோம். மெடிசன் தான் வாங்கி தருவீங்களா? ஆமா. இங்க நிறைய ட்ரெஸ் எல்லாம் கலெக்ஷன் வந்து இங்க செமையா இருக்கும். நம்ம வந்து நல்ல மாடலா எப்படி எடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சாரீ டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இங்க நம்ம கேரளாவில். சரி, நமக்கு வந்து கேரளாவும் தமிழ்நாடும் ஒரே மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. நம்ம பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வருவோம், போயிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் கிளம்புறப்போ வீட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம கிளம்புறோம். தமிழ்நாட்டுல இருந்து கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா பெல்ட் போட வேண்டாம். கார் இந்த சீட் பெல்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஹஸ்பண்ட் மட்டும் போட்டா போதும், அவங்க மட்டும் போட்டா போதும். ஆனா நம்ம கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே கரெக்டா அந்த பார்டர் சைட்ல இருக்கவங்களும் போடணும். இங்க ரூல்ஸ் அப்படி, அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனுக்கு பயந்தே வந்து நான் பெல்ட் போட்டுட்டேன். நான் அதான் கேட்கறேன். நாங்க போடுறப்போ பக்கத்துல நம்ம ஊர் போலீஸ்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப நான் என் ஹஸ்பண்ட் கேட்டேன், இங்க இருந்தா நம்ம போடுறலையே, நம்ம பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, அது ஏன் வந்து கேரளாவில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி பின்னாடி இருந்து போறவங்களும் இங்க ஹெல்மெட் போடணும். ஓகேவா? டூ வீலர்ல போறப்போ வந்து நாங்க டூ வீலர்ல வரதான் பிளான் பண்ணிருந்தோம். அப்ப என்னோட ஹெல்மெட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ ஹெல்மெட் போடணும், எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு. எனக்கு ஹெல்மெட் போட்டாலே சுத்தமா பிடிக்காது, சளி வேற இருக்கு. அப்ப நான் வந்து சொன்னேன், இல்ல வேண்டாம், நம்ம கார்லயே அப்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க வந்து டூ வீலர்ல போறப்போ பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும். அது இங்க ரூல்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறது, இங்க எல்லாருமே போட்டுட்டு போறாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க. ஒரு ரோடா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க கேரளாவில். எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பக்கத்துல இருக்கோம், பிடிக்கும், நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கோம். ரொம்ப பக்கத்துல இருக்கிறப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா செமையா இருக்கு. இங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு, பொதுவா எங்க ஊர்ல ஒரு வழக்கு சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டுல சாப்பிட்டுட்டு கேரளாவுல கை கழுவுனேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க வீடு தமிழ்நாடா இருக்கும், அந்த பக்கம் இருக்க வீடு கேரளாவா இருக்கும். சிலப்போ இந்த மதில் சுவர் வரைக்கும் கேரளா தமிழ்நாடுக்குள்ள பாதி, கேரளாவுக்குள்ள பாதி இருக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் தமிழ்நாட்டுல சாப்பிட்டுட்டு கேரளாவுல கை கழுவுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஊரோட ஒரு அழகுன்னு சொல்லலாம். அழகில் எங்க இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரசிக்க பழகிக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் ஃபாலோ பண்றாங்க. போடாதவங்க கூட கையில வச்சிருக்காங்க. ஏன்னா போலீஸை பார்த்தோன்னே அது வச்சிடலாம் அப்படின்ட்டு, போலீஸை பார்த்தா அது வைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர்ல அப்படி கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த நான் வீடியோ பிடிச்சேன், அவங்க கையில வச்சிருக்காங்க. அந்த 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 அம்மா வந்து கையில வச்சிருக்காங்க பாருங்களேன்.
பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஃபேன் போட்டிருக்காங்கப்பா. இல்லை எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஃபேன் போடுற அளவுக்கு நம்ம பக்கத்துல இருக்க கேரளா வளர்ந்துருக்கு பாருங்களேன். நான் பாருங்க, நம்ம எப்பவுமே கேரளா கூட இதெல்லாம் கேரளாவில் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நெய்யாற்றங்கரை சேனல் வந்துருச்சு. சேனல்னா நம்ம வாய்க்கால் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது ஆறு. இது வந்து ஒரு பெரிய ஆறு. இது உள்ளாடி நெய்யார் டேம்ல இருந்து தண்ணி வரும் பாருங்களேன். தெரியுதா? ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கெல்லாம் வண்டி நிறுத்த முடியாது. என்ன வருத்தம் என்னன்னா, எனக்கு இப்ப சளி பிடிச்சிருக்கு. பக்கத்துல எல்லாம் நிறைய ஷாப் எல்லாம் இருக்கு, ஆனா எதுவும் சாப்பிட முடியாது. சளி பிடிச்சிருக்கா, ஹாஸ்பிட்டல் போறப்ப கூட சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான் ஓபி டாக்டர் கொடுத்து இஎன்டி டாக்டர் பார்க்கணும். வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ். பாருங்க மக்களே, அந்த பைசா வச்சுக்கோ. வந்து ஓபி கார்டெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இது வந்து இஎன்டி டாக்டருக்கான அந்த ஒரு ஹால். இது இங்கே நிறைய இஎன்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் தேடி வந்தது நாந்தரா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான். இது வந்து எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கான பில்லு தான் அது. சிடி ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். ஸோ எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நான் வந்து சிடி ஸ்கேன் எடுக்கவே ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னான்னு தெரில, நார்மலாகவே எனக்கு ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். சிடி ஸ்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். டாக்டரை பார்க்குற அந்த சிடி ஸ்கேன் கிடைக்கிறதுக்குள்ளே வந்து சரின்ட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பட் நான் அவங்க வந்து ஜூஸ் குடிக்கல, டீ குடிச்சிருந்தேன். எனக்கு சளி பிடிச்சிருக்கறனால டீயும், இது வந்து வெஜ் கட்லெட்டும் கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து டீயும் வெஜ் கட்லெட்டும் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து டீயும் மட்டும் குடிச்சிருந்தாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து முடிச்சு ரிப்போர்ட் கையில் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. நான் தலையை கொஞ்சம் அசைச்சேனா, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த ரிப்போர்ட் சரியாகலன்ட்டு 1 ஹவருக்கு அப்புறமா மறுபடியும் வந்து கூப்பிட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்படி வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து டாக்டரை பார்க்க போகலான்னு போனால் ரிப்போர்ட் கிடைக்கல, அதோட ஃபிலிம் மட்டும்தான் கிடச்சிச்சு. ரிப்போர்ட் வந்து இனி வெள்ளிக்கிழமை போகணும், அப்போ தரலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிலிமை வாங்கிட்டு டாக்டரை பார்க்க போனால் டாக்டர் இல்லை, வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எண்டோஸ்கோப்பியுமே பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரிப்போர்ட் தான் இது. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, வர்றதுக்கு டைம் ஆகும், நீங்கள் எதாவது சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்பி வந்து நான் ஒரு மில்க் மிஸ்டோட ஒரு மில்க் ஷேக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஐஸ் போடாமல் தான் குடித்தேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸும் அந்த வடை பப்ஸும் சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு பருப்போட வாங்கியிருந்தேன். முழுசாக சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கால் வந்துச்சு. டாக்டர் வந்தாங்க, சீக்கிரம் வாங்க, அவங்க எப்போ கிளம்புவாங்கன்ட்டு. அப்புறம் என்ன வழக்கம் போல் குடுக்குடுன்னு ஓடி போய் நாங்கள் வந்து டாக்டரை பார்த்து எண்டோஸ்கோப்பி பண்ண போயிட்டேன். எண்டோஸ்கோப்பி பண்ணுறதுக்காக தான் மூக்கில் பஞ்சு வச்சுட்டு படுத்துட்ருக்கேன். உயிரோடு இருக்கிறப்பவே பஞ்சு வச்சு படுக்க வச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எண்டோஸ்கோப்பி முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய எடுக்க சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டு. அது வந்து பிளட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. நிறைய பிளட் எடுத்திருந்தாங்க. ரிப்போர்ட் வெள்ளிக்கிழமை கிடைக்கும். அப்போது இப்போ இசிஜியும் எடுத்து அதுவும் காமிக்கணும் இனி வெள்ளிக்கிழமை. அதை முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கூட வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். என் முகத்தில் பயம் அப்படியே தெரியுது, இருந்தாலும் ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் கிளம்பிட்டோம். டைம் என்ன சார்? டைம் வந்து 2:45 ஆகிடுச்சு. காலையிலே வந்தது. இதுக்கடையில் வந்து பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் சிடி ஸ்கேனு, இசிஜி வந்து வெள்ளிக்கிழமை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. பிளட் டெஸ்ட்டு கூட ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு தைரியமாக இருக்கும். ஸோ இதில் எல்லாம் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் எதுவும் சாப்பிடல. அந்த டீ ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கோம். அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுனால அதுவும் குடிக்கலைன்னா நான் மயக்கம் போட்டே விழுந்திருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து எனக்கு இப்போ வந்து பயங்கரமாக தலை வலிக்குது, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரியே இருக்குது. சரி, அப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம், போகலாம். சாப்பிட்டா ஏதாவது சாப்பிட்டா அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ
இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து சின்னதாக இந்த மாதிரி கார்டன் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வழக்கமாகவே நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றது பழக்கம். இப்போ கடைசியாக வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு நான் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வாங்குறது தான். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்துருந்தேன். நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு இங்கே நல்லாயிருக்கும். அவங்க சோறு சாப்பிட்டாங்க. நான் மட்டும் வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கேட்டிருந்தேன். ஸோ திருப்தியாக சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆப்பிள் ஜூஸில் ஐஸு போடாமல் தான் நான் கேட்டிருந்தேன். ஐஸ் போடாமல் கொடுத்துருந்தாங்க. நல்லா கெட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இந்த செடியை பார்த்தேன். இது வந்து தாழ்பூ. அது கூடவே இன்னொரு செடியை நிற்கிது. இது பார்த்துக்கோங்களேன். இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இது ஒரு கீரையில், அகத்தி கீரையில் இந்த மாதிரி பூ வரும் இல்லையா? பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வழக்கமாகவே நம்ம வந்து இங்கே வந்தோன்னா மென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா இங்கேருந்து தான் சாப்பிட்றது. இந்த ஹோட்டலில் இருந்தால் முன்னாடி இது வந்து கொஞ்சம் சின்ன ஹோட்டலாக இருந்துச்சு. சின்னதில் சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் கொஞ்சம் தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. நீட்டாக இருக்குது. சாப்பாடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லாவே இருக்குது. நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்க, அதான் சாப்பாடு வந்து கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி வந்து காசு எவ்வளோ கொடுத்தியா? 500 ரூபாய், 540 ரூபா. அவங்களுக்கு என்னன்னா காசு நிறைய செலவாயிடுச்சு அப்படின்ட்டு தெரியுது அவங்களுக்கு. அந்த சிவன் இது இல்லை, நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். அவங்களுக்கு என்னன்னா காசு செலவாயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஒரு 500 ரூபாய் ஆச்சு. டிப்ஸோட ஒரு 540 ரூபாய் ஆச்சு. அதுதான் சாருக்கு ஃபீல், காசு செலவாயிடுச்சு அப்படின்ட்டு. நமக்கு வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு. ஓகே, அவ்வளோதான். இனி நம்ம வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம். அம்மா வீட்டுக்கு போகணும் ஃபர்ஸ்ட்டு. குழந்தைங்க அம்மா வீட்டில் தான் நிற்கிறாங்க. கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மா என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு அம்மா அப்பா எல்லாரும் மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, அங்கே போய் டீட்டெயில் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகணும். அது பார்த்தீங்களா, அது ஒரு டஸ்ட்பின். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? இது வந்து கனிக்கொன்னைன்னு சொல்லுவாங்க. கனிக்கொன்னைன்னு சொல்லுவாங்க கேரளாவில். அவங்களுக்கு வந்து அந்த விஷு அப்போ கனி காண்றது, அதாவது காலையில் எழும்பி முதல்ல வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல்ல ஒருத்தங்க முகத்தை பார்க்குது, கனி காண்றது. அப்போ வந்து இதை வைப்பாங்க. இது வீட்டில் வந்துட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. 5 மணி ஆகிடுச்சு. நம்ம காலையிலே இங்கேருந்து கிளம்பணும். ஒரு 10 மணிக்கு அப்போது கிளம்புனது. இப்போ தான் வீட்டில் வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் நாளைக்கு கொடுக்குறேன். ஆனால் இந்த வீடியோவே கொஞ்சம் லெந்தாக இருக்கும். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து டின்னர் இன்னைக்கு எடுத்துப்பேன். ஆனால் மெடிசன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து டின்னர்லாம் எடுத்துக்கணும். அதில் கொடுத்துருக்க மெடிசன்ஸ் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. அந்த மெடிசன் சாப்பிட்றப்போ பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஹெவியான மெடிசன்ஸ். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இந்த மெடிசன் எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. வயருக்கு பிரச்சனை எல்லாம் வரும். எனக்கு ஆல்ரெடி வந்து அல்சர் வேறு இருக்குது இல்லையா? ஸோ அதனால சொல்லி கொடுத்தாங்க. வயிற்றுக்கு பிரச்சனை எல்லாம் வரும், பெயின் எல்லாம் வரும். அதுக்கும் சேர்த்து நாங்கள் மெடிசன் வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் மெடிசனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாளையோட வீடியோவில் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு தலைவலி இல்லை சளி வருது அப்படிங்கிறப்பெல்லாம், அடிக்கடி ஃபீவர் வருது, ஜலதோஷம் வருது அப்படிங்கிறப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம். என்னோட வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 year பக்கத்தில் வந்து அடிக்கடி எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லுவேன். நான் வீடியோஸ் போடுறப்ப கூட அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு உடம்பு முடியலை, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வருது அப்படின்னு. அப்போ கமெண்ட்ஸ்லேயே சிலர் கேட்டிருந்தாங்க, என்னாச்சு சிஸ் அடிக்கடி வருது, செக்அப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு, நான் டிலீட் பண்ணிவிட்டேன் அந்த கமெண்ட்டு. அதை வச்சிருக்கணும், இப்போ தான் எனக்கு தோணுது சும்மா டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நீ எப்போ தான் அது ரொம்ப மரியாதை குறைவாக அவங்க பேசியிருந்தாங்க. நீங்கள் எப்போ தான் டயட் ஆரம்பித்து சரியாக பண்ணியிருக்கேன், எப்போ உடம்பு முடியலைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடம்பு முடியலை அப்படிங்கிறது ஒரு டயட்னால வர்றது கிடையாது. நமக்கு உடம்புல பிரச்சனை இருக்கிறப்போ அதை வெளிக்காட்டுது, அவ்வளோதான். ஒரு டயட் எல்லாம் வர்றப்போ வந்து அது கண்டிப்பாக வெளியே காட்டிடும். அதான் நமக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அது ரொம்ப சாதாரணமாக. எனக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகவே பயம்.
என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்னு பயத்திலேயே நான் வந்து இவ்வளோ நாள் தள்ளி போட்டிருக்கேன் நிறைய விஷயங்களை. ஸோ அதெல்லாம் நமக்கு எந்த அளவு பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதுக்கப்புறம் நமக்கு காசாக இருக்கட்டும் மன உளைச்சலாக இருக்கட்டும் இதெல்லாம் எந்த அளவு ஏற்படுத்து அப்படிங்கிறத நாளையோட வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். டயட்னால வரல. டயட்டில் வர்றப்பெல்லாம் நான் சொல்லிவிட்டு டயட்டை ஸ்டாப் பண்ணுறதும் கிடையாது, கன்டினியூ பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஒரு 30 நாள். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்த டைம் கூட நான் வந்து அந்த டயட்டை கன்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே டயட்டை ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கேன் நான். அவங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரில, இருக்கட்டும் பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான், இந்த vlog வந்து இங்கே முடிக்கிறேன். எதுவும் சமைக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து தோசை வாங்கிட்டு வந்தாங்க. டாக்டர் கண்டிப்பாக சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கணும், இல்லைனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க. ஸ்பெஷலாக அது ரொம்ப மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அதனால் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டேன், வேறு வழி இல்லை எனக்கு. சர்ஜரிக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா, அதனால். ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. சுத்தமாக பிடிக்காது எனக்கு இந்த ஷாப்பு. ஏன் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னே தெரில. அந்த தண்ணி மாதிரி அந்த சாம்பாரும் அந்த சட்னியும் பாருங்களேன், சில நேரம் புழுவெல்லாம் கூட இருந்திருக்கு. நான் எப்போவுமே சொல்கிறேன் இந்த ஷாப்லேருந்து வாங்காதீங்க, கொஞ்சம் நல்லா வாங்குங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லி தான் விட்டேன். இங்கே பாருங்களேன், இதை எப்படி சாப்பிட்றது, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இதான் இன்றைக்கி டின்னர். சாப்பிட்டுட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த vlog முடிக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.